ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் எப்போவுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மங்களகரமாக நமக்கு எந்திரிச்சதுமே கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருந்தால் நமக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் வருங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் நீங்கள் முறையாக பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம காயெல்லாம் நறுக்குவோம், கட் பண்ணுவோம். அப்போ நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம எதில் உட்காந்து கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு தட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி கீழே போடாமல் அதிலே மேலேயே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தரையோ அந்த இடமோ க்ளீன் ஆகாமல் சூப்பராக க்ளீனாக இருக்கும். எப்போவுமே அழுக்காகாமல் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லாட்டி ஒரு குண்டாவோ எடுத்து வச்சுக்கிங்க. இல்லாட்டி லாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு கவர் கூட வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வெட்ட குப்பையை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்படி எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சமைக்கிறோமா, ஏதாவது கடுகு எடுக்கிறோமா, சீரகம் எடுக்கிறோமா, அந்த டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு உடனே தூக்கி நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல வச்சுருங்க. அப்போ நமக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எப்போவுமே க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குறக்கு கிச்சனுக்குள்ளே வரும்போதே நமக்கு ஒரு கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு கிச்சனுக்குள்ளே இருந்து சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் வருங்க. அதுவே ரொம்ப கசகசன்னு இருந்தால் பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு எடுக்கிறீங்களோ அப்பப்போ எடுத்து எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்களோ ஒரு நிமிஷம் வேலை தாங்க எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படியே கையோடு போட்டுருங்க. அதேமாரி பாத்திரமும் நம்ம கழுவுறதுக்கு சிங்கில் தூக்கி போடுறப்ப நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த தட்டை அந்த எச்சோடு போடாமல் லைட்டாக ஒரு அலாசிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பாத்திரம் கழுவுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமையும் இருக்கும். நம்ம டீ குடிக்கிறோமா, அந்த டீ டம்ளர் லைட்டாக ஒரு செகண்ட் வேலை தாங்க, அதை லைட்டாக ஒரு அலசி போட்டுருங்க. ஒரு குண்டாவில் நம்ம ஏதாவது குழம்பு ஏதாவது ஊற்றி வச்சுக்கிறோமா, அதையும் ஒரு அலசி போட்டுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா. அதுக்கப்புறம் கத்தியும் சரி, நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு நம்ம கத்திலாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த கத்தியும் அப்பப்போ நீங்கள் தொடச்சி வச்சுருங்க, இல்லாட்டி நல்லா கழுவி வச்சுருங்க. கேஸ் லைட்டும் சரி லைட்டாக நல்லா தொடச்சி வச்சுருங்க. தொடச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுப்பும் சரி, உங்களுக்கு டெய்லி நீங்கள் சமைச்சு முடிச்சோன்னே லைட்டாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்படி எடுத்திங்கன்னா அடுப்பு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் எப்போவுமே அடுத்த வேளை நம்ம சமைக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்போம். நல்லா நீட்டாக இருந்தோம், நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக் இருக்கும் சமைக்கிறதுக்கே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி காலையில் சமைச்சு பிடிச்சதும் இதை க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டிங்கன்னா டீப் க்ளீனிங் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே போதும். டீப் க்ளீனிங் பண்ணிக்கிறப்போ கூட ரொம்ப கஷ்டம் தெரியாது, க்ளீனாக இருக்கும், எல்லாமே இதுவாக இருக்கும். அதேமாரி நம்ம ஆயில் ஏதாவது நம்ம ஊற்றுறோமா தோசைக்கு, அப்போ ஆயில் நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுருப்போம். அந்த கிண்ணத்துக்கு அடியில் ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு தட்டு ஏதாச்சும் அப்படி வச்சு நீங்கள் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு க்ளீனாகவும் இருக்கும், அந்த இடம் நீட்டாகவும் இருக்கும். அந்த இடத்துல ஆயில் சிந்தாமல் பார்த்துக்கலாம். அந்த சிந்தினா கூட அந்த தட்டில் தான் சிந்தும். நம்ம அந்த தட்டை எடுத்து போட்டு வேறு தட்டு வச்சுக்கலாம், அந்த தட்டை க்ளீன் பண்ணிடலாம். அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அந்த இதில் லைட்டாக தொடச்சி விட்ருங்க, ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா இருந்தால் எடுத்துக்கங்க. எடுத்து அதில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த சோப்பு பாத்திரங்கள் வர சோப்பு, அப்புறம் நார், கேன்வாஸ், அது எல்லாமே இதில் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறனால பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் பிரியாணி டப்பா தாங்க எடுத்திருக்கேன். அதை ஓட்டு போட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கம்பி நாரும் அந்த மஞ்சும் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு பழைய குட்டி கம்பி நாரும், அதுவும் எதுக்காவது யூஸ் ஆகுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, வேலையை முடிச்சுட்டு இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா கிச்சன் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும். நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அதை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ சிங்கில் கொஞ்சம் பாதி படுற மாதிரி வச்சா தான் உங்களுக்கு அதில் ஹோல்ஸ் போட்டு வச்சா தண்ணி, சோப்புல இருக்கிற தண்ணி, அந்த நாரில் இருக்கிற தண்ணிலாம் அதிலே சிங்கிலே ஒழுகிரும். அதனால் சிங்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு சிங்கையும் டெய்லி தேய்ச்சி கழுவிடுங்க. அப்படி கழுவுனா தான் சிங்க் வந்து க்ளீனாக இருக்கும். கிச்சனும் பார்க்குறதுக்கு நம்ம லாஸ்ட்டில் நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே கிச்சனை சிங்கை கழுவுன போகிறதப்ப நமக்கு கிச்சனை கழுவுன திருப்தியே வரும். எனக்கெல்லாம் அப்படி தாங்க வரும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கெல்லாம் அப்போ தான் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீனாக லாஸ்ட்டில் கழுவி விட்டுருங்க. அப்போ தான் சிங்கு எப்போவுமே பளபளன்னு நீட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து இது வந்து கருப்பு தொட்டி தான். அது ஒவ்வொருத்தர் சிங்க் வந்து சில்வரில் வச்சுருப்பீங்க. அவங்களாம் கம்பல்சரி நீங்கள் தேய்ச்சி கழுவினா தான் அந்த சில்வர் சிங்கு வந்து க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் தேய்ச்சி கழுவிட்டேன் பாருங்கள். டெய்லியுமே நான் பாத்திரம் கழுவுனதுமே கழுவிடுவேன். அப்படி டெய்லி கழுவியுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கரை படிஞ்ச மாதிரி ஆகிடுது. அதேமாரி நம்ம கிச்சன் மேடை இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம அடுப்பு வைக்கிற மேடையில் இந்த செல்லாம் செல்ஃபெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க கிச்சன் மேடை, அதையும் லைட்டாக தண்ணியை தெளித்து கழுவி தொடச்சி விட்டுருங்க. நல்லா ஈரம் இல்லாதவுக்கு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஈரம் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி பிடிச்சிருது. இந்த உப்பு தண்ணி கரையே ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால் நல்லா ஒரு வர துணியை வச்சோ இல்லாட்டி வைப்பர் வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணவர் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு. நான் வைப்பர் வச்சுருக்கேன். அந்த வைப்பர் வச்சே தொடச்சி எடுத்துருவேன். பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல்லு, கரப்பான்பூச்சி எதுவுமே வராது. இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறனால கரப்பான்பூச்சிங்கிற தொந்தரவே இருக்காது. ஈரம் இருக்கிறனால தான் கரப்பான்பூச்சி நமக்கு வரும். பாருங்கள், அதே மாதிரி நம்ம டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டைல்ஸும் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கிச்சன் எப்போவுமே பார்க்குறக்கு பளபளன்னு நீட்டாகவும் இருக்கும். கிச்சன் எப்பவுமே மங்களகரமாக இருக்குது. எனக்கு பார்த்ததுமே பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப 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 ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய், see you.